இந்த வித்தியாசமான ஸ்பீஷஸோட நேம் தான் ஹெர்மைட் கிராப். இது என்னப்பா ஒன்று ஒரு கலரில் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கான காரணம் இதோட ஓடு வந்து ஆக்சுவலி இதோடதே கிடையாது. இதோட இன்னர் பாடி ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதால அதை வந்து சேவ் பண்ணிக்கிறதுக்காக இந்த இறந்து போன சங்கோட ஓடெல்லாம் எடுத்து அது யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் இது வந்து வாடகை வீட்டில் இருக்க மாதிரி இருந்துகிட்ருக்கும். அதோட சைஸ் பெருசாகிற வரைக்கும் அதில் இருக்கும். ஒன்ஸ் அதோட சைஸ் வந்து பத்தலை அப்படின்னா வேறு ஷெல்லை தேடி அது அலைய ஆரம்பிச்சிடும். ஸோ இது இப்படி ஒரு செயின் சைக்கிள் மாதிரியே போயிட்டுருக்கும். ஒரு ஹெர்மைட் கிராப் அதோட புது ஷெல்லை கண்டுபிடிக்கிற வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் அது கண்டுபிடிச்சி அதுக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சுன்னா அதோட பழைய ஷெல்லை விட்டுரும் இல்லையா? ஸோ அதுக்கு போட்டியாக நிறைய கிராப் அதுக்கு பின்னாடி சுற்றிட்டு இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அது எப்படி ஷெல்லை சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு பழைய ஷெல்லை விட்டுட்டு அது புது ஷெல்லுக்கு போகிறப்போ அதோட பாடியை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அதோட ஷேப் உங்களுக்கு இருக்குன்ட்டு. ஜஸ்ட் அது ஒரு கிராப் மாதிரியே இருக்காது, ஒரு வண்டு மாதிரி தான் இருக்கும். அதோட அவுட்ரு பாடியை பார்த்து தான் நம்ம வந்து கிராப்னு நினச்சிட்ருக்கோம். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பீங்கன்னு தெரியும், இது எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு. குளத்தூரில் அந்த ஸ்கூல் ரோட்லேயே கடைசியில் போனீங்கன்னா உங்களுக்கு இது எப்போவுமே கிடைக்கும். நீங்கள் டெய்லி போனாலுமே அங்கே கிடைக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக அந்த ஹெர்மைட் கிராப்ஸ் நிறைய இருக்கும். உங்களுக்கு ஷெல்ஸும் அங்கே நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2-3 ஷெல்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வளர்க்க முடியும். பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் அதுக்கான செட்டப் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணலாம்.